ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? நம்ம தோசை சட்னி இல்லாமல் இருக்கப்போ இட்லி பொடி தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு, ஒரு பேக்கெட் உளுத்தம் பருப்பை அப்படியே கொட்டியிருக்கேன். சரிங்களா? ஒரு பேக்கெட் உளுத்தம் பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு பவுலில் அளவு பாதி அளவு வரும். அதை நல்லா கடாய் சூட் பண்ணிவிட்டு அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் எப்படி நான் வறுத்துருக்கணும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வறுத்து ஒரு இதில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. வறுத்த பிறகு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு பேக்கெட் தான், 1/4 கிலோ பேக்கெட் வாங்கினா போதும். கடலைப்பருப்பு இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது கூட எள்ளு ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. எள்ளு ஒரு பேக்கெட்டு, அதுவும் இந்த பவுலில் கொஞ்சம் பாதி அளவு தான் வரும், அதுவும் நான் வறுத்துக்கோங்க. அது எள்ளு வறுக்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்ச பிறகு இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எங்கள் வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா தேன் குடிக்க பறவை வந்துருச்சு. அந்த வீடியோ கிளிப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நேச்சரையும் ரசிச்சுட்டு நம்ம இட்லி பொடி செய்யணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் 20 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகா காரம் எனக்கு இதில் கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 8 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இந்த காரம் ஏற்ற மாதிரி. பத்தலைனா இது நல்லா காஞ்ச மிளகாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நாங்கள் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வெயிலில் காய வச்ச கருவேப்பிலை இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலையை இதே மாதிரி கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் எப்படி அரைச்சிருக்கேன்னா பவுடர் பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடர் பக்குவத்துக்கு அரைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு இட்லி பொடி கொஞ்சம் திரு இதுவாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பவுட்ரிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் இதுவாக இருக்கும். இட்லி பொடி டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் என்ன போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே வீடியோஸை நாங்கள் ட்ரை பண்ணி போட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.